இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 இன்ட்ரெஸ்டிங் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். மொதல் வெபினார் பார்த்தீங்கன்னா பில்டிங் வெல்த் த ரைட் வே ப்ராசஸ் ஓவர் ப்ரெடிக்ஷன். இந்த வெபினாரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சஸ்டைனபிள் வே ஆஃப் பில்டிங் வெல்த் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். செகண்ட் வெபினார் பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஃபினான்ஷியலி டிபெண்டன்ட் வித்தவுட் ரியலைசிங் இட். இந்த வெபினார் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரி வெபினார். இட்ஸ் அ உமன்ஸ் ஒன்லி வெபினார். வெபினாரில் ஜாயின் பண்ணா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. நீங்க ஸ்மால் கேப்புக்கு எதிரி, நீங்க எப்பவுமே ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, உங்களுக்கு ஸ்மால் இன்வெஸ்டர் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றது பிடிக்காது, இப்படியெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட், ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு சரியான நேரம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல என் சொந்த வெறுப்புகள்லாம் இடமே கிடையாது. செய்யணும்னா செஞ்சே ஆகணும். இது இன்வெஸ்ட் பண்றதுக்கு. இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு விதி இருக்குனாக்கா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கும் அதே விதியை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த இடத்துல எந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதோ அந்த இடத்துல நம்ம எந்த சமரசமும் இல்லாமல் தள்ளி நிற்கணும். ஸோ ஒரு காலகட்டத்தில் ஸ்மால் கேப் ரிஸ்கியாக இருக்குனாக்கா அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய வியூ பாயிண்ட். இப்போ ஸ்மால் கேப் ரிஸ்கி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லா ஸ்மால் கேப்பும் ரிஸ்கி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு. உங்களுடைய வியூஸை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கண்டிப்பா எழுதணும். ஏன்னா இதுல உங்களுடைய புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்மால் கேப் ரிஸ்கி, எல்லா ஸ்மால் கேப்பும் ரிஸ்கி. இது ரெண்டுத்துக்கும் உள்ள இடைவெளி மிகப்பெரியது. நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ நான் கொடுக்க போறேன். 2017-18 இதுக்கு முன்னாடி ஸ்மால் கேப் ரொம்ப ரிஸ்கியா இருந்த ஒரு காலச்சூழல். ஆனா அன்னைக்கு ஸ்மால் கேப்பினுடைய டெஃபினிஷன் இன்னைக்கு இருக்கிற டெஃபினிஷன்ல இருந்து வெகுவாக மாறுபட்டதுங்கிறத நீங்க இந்த தருணத்துல உணரணும். நோட் பண்ணிக்கங்க. அன்னைக்கு ஸ்மால் கேப் டெஃபினிஷனை யார் கொடுத்தாங்கன்னா அந்தந்த ஃபண்டு தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெஃபினிஷனை கொடுத்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு செபி ஒரு டெஃபினிஷனை கொடுத்துருக்காங்க. அந்த டெஃபினிஷன் என்னன்னாக்கா, நிறுவன மதிப்பில் நம்பர் 250 ரேங்க்கு கீழே உள்ள கம்பெனிஸ் எல்லாமே ஸ்மால் கேப் அப்படின்ட்டாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய definition of small cap is a very loose definition. அன்னைக்கு இருந்த definition of small cap வந்து ரொம்ப vague definition. அதாவது முன்னாடி ஆளாளுக்கு ஒரு விதமா இன்டர்பிரேட் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கு. ஆனால் அந்த இன்டர்பிரேஷன் என்ன பொறுத்த வரைக்கும் சரியானது இல்லை. எல்லாரும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 250 500 வரைக்கும் கணக்கு போட்டுக்கிறாங்க. 500வது கம்பெனி பை மார்க்கெட் கேபிடலைசேஷன் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி இருக்குன்னு வச்சுக்கோமே. அதுக்கு மேலே உள்ளதுதான் ஸ்மால் கேப்னு ஒரு டெஃபினிஷனும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ 10,000 கோடிக்கு கீழே உள்ளதெல்லாம் மைக்ரோ கேப்னு இன்னைக்கு ஒரு டெஃபினிஷன். 2018 500 கோடி கீழே உள்ளதெல்லாம் மைக்ரோ கேப்ன்றது தான் பாப்புலர் டெஃபினிஷன். ஏங்க 7 வருஷத்துல 20 மடங்கு வேல்யூவேஷன் ஏறி இருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு இந்த ஸ்பேஸ்ல? இந்த ஸ்பேஸ்ல என்ன நடந்திருக்குனாக்கா, நாம ஸ்மால் கேப்னு நினைக்கக்கூடிய பெருவாரியான நிறுவனங்கள் ஆக்சுவலா மிட் கேப் கம்பெனி. இன்னும் சொல்ல போனா என்னுடைய பார்வையில இன்னைக்கு நம்ம ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரிக்குள்ள இருக்கிற ஃபண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எந்த கம்பெனியுமே ஸ்மால் கேப் இல்லைன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். எல்லா கம்பெனியுமே மிட் கேப் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஸ்மால் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலா நான் சொல்லக்கூடியது மிட் கேப் அளவில் மதிப்பு இருக்கக்கூடிய கம்பெனிஸை பத்தி. ஸோ நம்ம எல்லாருமே மார்க்கெட்ல சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்ட டெஃபினிஷனும் அதுபடி தானே போயானோம். நமக்கு சாய்ஸ் இல்லை. அதனால நம்ம ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் ஆக்சுவல் ஸ்மால் கேப் கம்பெனியினுடைய நிறுவன மதிப்பு எதுக்குள்ள இருக்கணும்? என் பார்வையில ஸ்மால் கேப் கம்பெனிங்கிறது 1000 கோடிக்கு மேல நிறுவன மதிப்பு இருக்க வேண்டிய நிறுவனங்கள். அது கீழே உள்ளதை மைக்ரோ கேப் நம்ம வச்சுக்குவோம். 1000 8000 கோடி வரைக்கும் நம்ம ஒரு ஸ்மால் கேப்னு வச்சுக்கலாம். ரஃப்லி 8000 கோடிக்கு மேல போயிடுச்சுன்னா அந்த கம்பெனிஸ் எல்லாமே நம்ம மிட் கேப்ல தான் சேர்த்துக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஸ்மால் கேப் கம்பெனியுமே மிட் கேப் கம்பெனி தான். மிட் கேப்ல இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இன்னைக்கு லார்ஜ் கேப்ல இருக்க வேண்டியவை. இந்த மாற்றங்கள் வந்தாதான் நமக்கு கேட்டகரிஸை பற்றின ஒரு தெளிவான பார்வையே வரும். இன்னைக்கு நமக்கு இருக்கிற பார்வையே தவறான பார்வை சந்தை ரீதியாக. ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்மால் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்மால் கேப்லேயே இன்வெஸ்ட் பண்ணலைங்கிறத நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அப்போ மிட் கேப் கம்பெனிஸை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னாக்கா அந்த கேட்டகரி மாறும்போது இப்போ யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் மிட் கேப்ல இருக்க வேண்டியது நம்ம ஸ்மால் கேப்ல வச்சிருக்கோம். இப்போ இத்தனை கம்பெனியை கொண்டு போய் நம்ம மிட் கேப்ல சேர்த்தாக்கா இன்னைக்கு மிட் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய கம்பெனிஸினுடைய அளவு வந்து அதிகமாயிடும். அப்போ என்ன ஆகும்னா மிட் கேப்புக்குள்ள பயங்கர சேர்ன் வரும்.
நிறைய கம்பெனிஸ் அவங்க வித்துட்டு இந்த கம்பெனிஸ்லேருந்து ஏதாவது செலக்ட் பண்ண முடியுமான்னு தேட ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த சேர்ன் வரக்கூடிய நேரத்தில் எப்பவுமே நிறுவன மதிப்பு குறையும். 2018 தான் கடைசியாக நம்ம கிளாசிஃபிகேஷனை மாற்றினப்ப என்ன ஆச்சு? எதெல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ளே வரலையோ அதையெல்லாம் விற்க வேண்டிய இடத்துக்கு அவங்க தள்ளப்பட்டார்கள். அப்போ மியூச்சுவல் ஃபண்டு விற்கணுன்ற போது விலை கிடுகிடுன்னு ஒரு 20% இறங்கிடும். அப்போ எப்போல்லாம் ரீகேட்டகரைசேஷன் நடக்குதோ அப்போல்லாம் விலை இறங்கும். என் பார்வையில் இந்த ரீகேட்டகரைசேஷன் நடந்தே ஆக வேண்டும். அது எப்போங்கிறதா இப்போ கேள்வி. இப்போ இந்த வருஷம் நடக்குதா அடுத்த வருஷம் நடக்குதாங்கிறதா இப்போ கேள்விக்குறி. நடக்கும்போது என்ன ஆகும்னாக்கா அந்த ஃபண்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு நஷ்டம் வரும். எனக்கு இது தெளிவாக ஒரு அச்சமாக என் மைண்டில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஒன்று நிறுவன மதிப்பு அதிகமாக இருக்குது, இன்னொரு பக்கம் ரீகேட்டகரைசேஷன் நடக்கணும். இது ரெண்டும் சேரும்போது என்ன ஆகும்னா என்ஏவி குறைய வாய்ப்பு இருக்குது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது யாரும் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுக்கல, யாரும் எங்கேயும் சொல்லலை. ஆனால் இது நடந்தாக வேண்டும்ன்றது என்னுடைய கருத்து. இது நடந்தால் தான் மார்க்கெட்டுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை நீடிக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ரிஸ்கெல்லாம் இருக்கும்போது இங்கே ஏன் போய் நம்ம எல்லா பணத்தையும் கொட்டணுன்றது தான் என்னுடைய பார்வை. ஓகே, அப்போ எப்போ இதை பார்க்கணும்? எப்போ தனி நிறுவன மதிப்பு ஒரு கம்பெனியினுடைய வேல்யூவேஷன் எப்போ நம்மளுடைய ரேஞ்சில் அட்ராக்டிவாக வருதோ அப்போ நம்ம டெஃபினட்டாக பார்க்கணும். என் பார்வையில் இன்னைக்கு 1000 கோடியிலிருந்து 5000 கோடி வரைக்கும் உள்ள நிறுவனங்களின் மதிப்பில் நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கலாம். இப்போ 2018 பற்றி சொல்லிட்டு இருந்தேன். 2018 எனக்கு நிறைய இன்ஃப்ரா கம்பெனிஸ் வெறும் 1000 கோடி வேல்யூவேஷனில் கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பெனிஸ். இன்னைக்கு அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,000 கோடி இருக்கு. அன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த கம்பெனியை வித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க விற்கும் போது தான் நம்ம வாங்கணும். வாங்கிட்டு இன்னைக்கே 8 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கூட 8 வருஷம் நான் வச்சுக்க வேண்டிய தேவை இருக்கலாம். அப்போ ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு டெம்பரமெண்ட் நமக்கு வரணும். அப்போ அவ்வளோ வருஷம் ஹோல்ட் பண்ண வேண்டிய கம்பெனியை எப்படி வாங்கணும்? கீழே இருக்கும்போது செல்லிங் வரும்போது வாங்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்டில் பயங்கர பையிங் இருக்கும்போது அந்த பையிங்கோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட்டுக்கு அடித்தடி தள்ளுமுள்ளில் போய் நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கோம். இது முதலீடா? அதான் கேள்வி. இல்லை எல்லாரும் எஸ்ஐபி பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன்னு எல்லாரும் கும்பலோடு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த முதலீடை எப்படி அணுகணும்? யாருமே இல்லாத இடத்துல போய் நம்ம தேடி ப்ரிசைஸாக செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். இன்னைக்கு அதற்கான சூழ்நிலை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இல்லை. ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னைக்கு எல்லாருமே பாப்புலரான ஸ்டாக்ஸ் பின்னாடி தான் போகிறாங்க. நீங்கள் பாப்புலாரிட்டியில் இல்லாத ஸ்டாக்கை போய் தேடி பிடிச்சி வாங்கினீங்கன்னா அந்த ஸ்டாக்கில் ஏற்கனவே செல்லிங் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு செல்லிங் இருக்கும். அப்போ அது மேலும் கீழே போகும். இதுதான் இன்னைக்கு அந்த 10,000 கோடிக்கு கீழே உள்ள நிறுவனங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. அது வாங்குறதுக்கே ஆள் இல்லைங்க. ஒரு பக்கம் இன்வெஸ்டர்ஸ் எஸ்ஐபி மூலமா அதுக்கு மேல உள்ள டெக்னிக்கலி ஸ்மால் கேப் என்று நம்ம சொல்லக்கூடிய கம்பெனிஸ்ல பணத்தை கொட்டிட்டு இருக்காங்க. ஸோ அங்க என்ஐவி குறைய மாட்டேங்குது. நிறுவன மதிப்பு எங்கெல்லாம் 10,000 கீழே இருக்கோ, தட் இஸ் 5,000, 3,000, 4,000 அந்த கம்பெனிஸ் எல்லாமே வீக்கா இருக்கு. நீங்க நான் சொன்னதை போய் ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே நான் சொல்றது தெளிவா புரியும். இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு வேல்யூ இருக்கும். அதுவும் இன்னைக்கு போய் நம்ம வாங்கினா அங்கேருந்து ஒரு 20% கீழே போறதுக்கும் சாத்தியக்கூறு இருக்கு. நிறுவனத்தின் அடுத்த காலாண்டு ரிசல்ட் சுமாராக இருந்தால் அடி விழும். ஸோ ஏதாவது பேட் நியூஸ் வந்தால் அந்த கம்பெனியை போட்டு சாத்திடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி நீங்கள் அந்த கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற உங்களுடைய கருத்தை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். ஏன்னா நான் உங்களுக்கு கள நிலவரத்தை தெளிவாக புரிய வச்சிருக்கேன். இதன்படி நம்ம பணம் அந்த இடத்துல போடணும்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? ஒரே நாளில் கொண்டு போய் பணத்தை கொட்டலாமா? கொஞ்சம் கொஞ்சமாக போடலாமா? பொறுமையாக இறங்க இறங்க வாங்கலாமா? எது சரியான வழி? அல்லது எந்த வழியை எப்போ நம்ம மெத்தடை கையில் எடுக்கணும்? இதைத்தான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதணும். ஸ்மால் கேப்புக்கு யாரும் எதிரி இல்லை. ஆனால் ஸ்மால் கேப் நமக்கு நண்பனாக இருக்கணும்னா அந்த நட்பை எப்படி நம்ம வளர்த்துக்கணும்னு ஒரு வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறை தேவையில்லைன்னு நினச்சிக்கிட்டு இன்னைக்கு ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங்கை கண்மூடித்தனமாக நாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இது ஒரு நல்ல இடத்துக்கு நம்மள கொண்டு போகாது. இன்ஃபேக்ட் இட் வில் டேக் அஸ் டு அ வெரி வெரி பெயின்ஃபுல் பிளேஸ். இதுதான் என்னுடைய வாழ்க்கை அனுபவம். அதை இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த சேனல்ல யாரும் எதற்கும் எதிரி அல்ல. எந்த நேரத்தில் எந்த ஃபண்டோட நம்ம டிராவல் பண்ணணும், எந்த ஏரியாவில் எவ்வளவு பணத்தை நம்ம போடணும், எந்த நிறுவன மதிப்பில் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த 3 கேள்விகளுக்கு சரியான விடையை நீங்கள் தேடினீங்கன்னாக்கா எந்த கேட்டகரியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மைக்ரோ கேப், ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் எதுவாக இருந்தாலும் சமரசம் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா கேட்டகரியும் உங்களுக்கு பயனை தரும், பலனை தரும், வளர்ச்சியை தரும். அந்த வளர்ச்சியை நோக்கி இணைந்து பயணிப்போம்.
முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.